மாண்புமிகு அம்மா அவர்களை வணங்கி இங்கே பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த தலைவர்கள், நிர்வாகிகள் இந்த ஆலோசனை கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், மாவட்ட கழக செயலாளர் அருமை சோதர் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற மக்காச்சோளத்தினுடைய சாகுபடி செய்யும் விவசாயினுடைய பொறுப்பாளர், அவர் சார்பாக இங்கே தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைத்த மரியாதைக்கு திரு கே ராமசாமி அவர்களுக்கும் மற்றும் திரு கே ஜெகநாதன் கலிபெருமாள் அவர்களுக்கும் பருத்தி சாகுபடி உற்பத்தியாளர் சார்பாக கருத்துக்களை விளங்கி தெரிவித்த திரு கருப்பையன் அவர்களுக்கும் நெல், கரும்பு மற்றும் டெல்டா பகுதியிலிருந்து கருத்துக்களை இங்கே எடுத்து சொன்ன திரு சேகர் அவர்களுக்கும், பொல்லம்பாடி வாய்க்கால் நீர்ப்பாசன சங்க பிரதிநிதி திரு பொன் ரவி அவர்களுக்கும் மற்றும் ஏரிகள் மற்றும் ஓடைகள் நீர்ப்பாசன சங்க தலைவர் தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார் திரு ஜே ரமேஷ் அவர்களுக்கும், நெசவாளனுடைய சார்பாக திரு கே மணி அவர்கள் தங்களை கருத்து தெரிவித்திருக்கின்றார். முந்திரி சாகுபடி விவசாயினுடைய சார்பாக திரு ஆர் நெடுஞ்செழியன் அவர்களும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறீங்க. இன்னும் சில பேர் கருத்துக்களை தெரிவிக்க சொல்லிக்கிறீங்க. ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒருவரை பேசுவதாக தேர்வு செஞ்சு இங்கே பேசிக்கிறீங்க. மற்றவர்களெல்லாம் விண்ணப்பமாக கொடுத்துருங்க, அதை நாங்கள் பரிசீலிக்கிறோம். அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மாண்புகு அம்மா இருந்த காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு முறையும் சரி, விவசாயிகளை கண் போன்று பாதுகாத்தார்கள். விவசாயம் என்பது ஒரு கடினமான பணி. இன்றைக்கு சாப்பாடு இல்லாத யாரும் இருக்க முடியாது. அந்த உணவை அளிக்கின்றவர்கள், உற்பத்தி செய்யக்கூடியவர் விவசாய பெறக்கூடிய மக்கள். நாட்டுக்கே உணவளிக்கக்கூடிய, உற்பத்தியை கொடுக்கக்கூடிய ஜீவன்கள் இந்த விவசாய பெறக்கூடிய மக்கள். அவர்களுக்கு தேவையான உதவிகள் அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை செயல்படுத்தி கொண்டு இருந்தோம். எவ்வளோ எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் ஓடடி வந்து உதவி செய்து அந்த நஷ்டத்திலிருந்து விவசாயிகளை காப்பாற்றினோம். ஒரு அமெரிக்கன் படைப்புழு உழுதை பற்றி சொன்னார்கள். இந்த அமெரிக்கன் படைப்புழு விழுகின்ற பொழுது ஒரு பகுதியில் விழுகும். நம்ம அருகில் இருக்கிற அந்த தோட்டத்துக்கு இங்கே வருதடிச்சிங்களா அந்த புழு அந்த தோட்டத்துக்கு போயிடும். அப்போ அந்த அமெரிக்கன் படைப்புழு தாக்குதலிருந்து நம்ம பாதுகாக்க முடியாது. அதனால தான் ஒட்டு மொத்தமாக எங்கெங்கெல்லாம் அமெரிக்கன் படை புழு விழுந்து பாதிக்கப்பட்டதோ அந்த பகுதியிலெல்லாம் கணக்கிட்டு அரசாங்கமே பூச்சிக்கொல்லி மருந்தை அடித்து கட்டுப்படுத்திய காரணத்தினால் அந்த பயிர்கள் காக்கப்பட்டது. அதோட நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் 18-19 அப்போ மக்காச்சோள பயிர் இந்த அமெரிக்கன் படைப்புள்ளால் கடுமையாக பாதிக்கப்பட்டது. விவசாயிகள் பெரும் நஷ்டத்துக்கு உள்ளாக இருந்தாங்க. அப்பொழுது 186 கோடி அந்த விவசாயிகளுக்கு நிவாரணமாக அளித்த அரசாங்கம் அதிமுக அரசு. அது மட்டும் இல்லை, இந்த நவீன முறையில் விவசாயிகள் தங்கள் பயிரிடுகின்ற பொழுது இந்த பயிரை தாக்குகின்ற அந்த பூச்சிகள் அதிலிருந்து பயிரை காக்க வேண்டும். அதற்காக உழவன் செயலி என்ற ஒரு ஆப்பை நான் வெளியிட்டேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி தன்னுடைய செல்லிருந்தே தெரிஞ்சுக்கலாம் அந்த மார்க்கெட்டில் என்னென்ன விலை. ஏன்னா நம்ம உற்பத்தி செய்யப்படுகிற பொருளுக்கு நியாயமான விலை கிடைக்கணும். அதில் மார்க்கெட் விலை என்னென்னு அதில் தெரிஞ்சுக்கலாம். அதோட பருத்தியில் நீ சொன்னாங்க நோய் தாக்குதுன்னு, அதை அப்படியே படம் முடிச்சு அதை அனுப்பிச்சிங்களா, அதுக்கு என்ன மருந்து அடிக்கலான்னு அந்த செயலிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். இப்படி விவசாயிகளுக்கு அவர்களுக்கு தாக்கப்படுகின்ற அந்த பூச்சிகள் எல்லாம்
என்ன பூச்சிக்கொல்லி மருந்து அடித்தா அந்த பயிரை காக்க முடியுமோ அதையெல்லாம் இந்த உழவன் செயலின் மூலமாக உங்களுக்கு அது ஒரு வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்தோம். அதோட தொடக்க வேளாண்மையில் வாங்கிய பயிர்க்கடன் ஒரு 5 ஆண்டுல 2 முறை பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்ச அரசாங்கம் ஒரே அரசாங்கம். அம்மா முதலமைச்சர் இருக்கும்போது 2016 ஒரு முறை தேர்தல் வாக்குறுதியின்படி அந்த தொடக்க வேளாண் கூட்டு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சோம். அதுக்கப்புறம் நான் முதலமைச்சர் இருந்த பொழுது கொரோனா காலம், விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விட்டோம், எங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து அங்கங்கே இருக்கின்ற தொடக்க வேளாண் கூட்டு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தீர்கள். சுமார் 12,110 கோடி இந்த விவசாய கடன் தள்ளுபடி செஞ்சோம். இப்படி விவசாயிகள் நலன் காத்த அரசாங்கம். அது கூட இங்கே சொன்னாங்க, ஏரிகள் பாசன விவசாயி சொன்னாங்க, இங்கே இருக்கிற விவசாயிகள் சொன்னாங்க, இன்றைக்கு பல ஆண்டு காலமாக ஏரி குளம் குட்டையெல்லாம் தூர் வாராமல் இருந்தது. ஆகவே தூர் வாருகின்ற பொழுது ஏரி ஆழமாகும், பெய்கின்ற மழைநீர் அதிகமாக சேமித்து வைக்கலாம். கோடை காலத்தில் நிலத்தடி நீர் உயர்ந்து வேளாண்மைக்கு தேவையான நீர் கிடைக்கும், குடிப்பதற்கு தேவை நீர் கிடைக்கும். அந்த அடிப்படையில் தான் பொதுப்பணித்துறைக்கு கீழ் வருகின்ற 14,000 ஏரிகளில் முதற்கட்டமாக சுமார் 6,000 ஏரிகள் தேர்வு செய்யப்பட்டு அதற்காக சுமார் 1,240 கோடி ஒதுக்கப்பட்டு விவசாய பங்களிப்போடு அந்த பணியை துவக்கி செயல்படுத்திய காரணத்தினால அந்த விவசாயிகள் அந்த வண்டல் மண்ணை இலவசமாக அவருடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினாங்க. இந்த குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக ஒன்று ஏரி ஆழமாகப்பட்டது, மற்றொன்று இந்த வண்டல் மண் விவசாய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்துது. அதனால விளைச்சல் அதிகமாக கிடைத்தது விவசாயிகள். அந்த மண் இன்றைக்கு வளமாக இன்றைக்கு ரசாயன உரம் போட்டு இருப்பதில்லை, இயற்கை உரமாக இன்றைக்கு அந்த மண்ணுக்கு கிடைத்தது. இப்படி ஒரு நல்ல பல திட்டத்தை அதிமுக ஆட்சியில் நாங்கள் கொண்டு வந்து நிறைவேற்றினோம். அது மட்டுமல்ல, பருத்திக்கு இதோட பருத்தி உற்பத்தி குறைந்திருக்கா சொன்னாங்க, பருத்திக்கு பல பூச்சிகள் தாக்குதா சொன்னாங்க. அதையெல்லாம் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது உடனுக்குடன் அவ்வப்போது வேளாண் துறை அதிகாரிகளை அழைத்து எந்தெந்த பகுதியில் என்னென்ன பயிரிட்டு போயிட்டு எனக்கு புள்ளி உரத்தோடு என்னிடத்திலே அட்டவணை கொடுத்திருந்தார்கள். அதன்படி நாங்கள் அங்கங்கே இருக்கிற விவசாய பெரிய மக்கள் கொடுக்கின்ற அந்த கோரிக்கையை வைத்து எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்த அந்த கோரிக்கையை வைத்து எந்த இடத்துல பிரச்சனை இருந்தாலும் உடனடியாக போய் பார்த்து அதற்கு தீர்வு கண்ட அரசு அதிமுக அரசாங்கம். மரவள்ளிக்கிழங்கு பார்த்தீங்கன்னா மாவு பூச்சி விழுந்தது. அப்போ மாவு பூச்சி விழுந்த போது அதெல்லாம் அந்த இலையெல்லாம் சாப்பிட்ரும், அப்போ அந்த செடி இறந்து போயிடும். அதனால பெரும் நஷ்டத்துக்கு விவசாயிகள் உள்ளாயிரும். அதனால அந்த மாவு பூச்சி விழுந்த உடனே அரசுடைய கவனத்திற்கு தெரிந்தவுடன் எந்தெந்த பகுதியில் மாவு பூச்சி விழுந்ததோ அதையெல்லாம் கணக்கிட்டு அதுக்கு தகுந்த பூச்சிக்கொல்லி மருந்தை அடித்து அந்த பயிரிலையும் காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்த நேரத்தில் தெரிவித்து கூட கரும்பு பயிரிட்ட விவசாயிகள், நெல் பயிரிட்ட விவசாயிகள்லாம் குறிப்பிட்டாங்க. கரும்புக்கும் நெல்லுக்கும் இந்த அரசு ஏற்கனவே ஆட்சிக்கு வந்தால் கரும்புக்கு ஒரு மெட்ரிக் டன்னுக்கு 4,000 ரூபா ஆதார விலை கொடுப்பா சொன்னாங்க. இது வரைக்கும் கிடைச்சதா தெரியல. நானும் பல முறை சட்டமன்றத்தில் பேசினேன், கொடுக்கல. நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 2,500 ரூபா தரணுனாங்க, அதுவும் இது வரைக்கும் முழுமையாக தரல. இதெல்லாம் அதிமுக ஆட்சி வருகின்ற பொழுது உண்மையாலுமே விவசாயிகளுடைய கஷ்டத்தை உணர்ந்து அதுக்கு தேவை நிவாரணம் கொடுக்கப்படும்.